ओम यज्जाय कुबेराय वैश्रवणाय धनदान्दियाधिपतये धनदान्दिय समृद्धि में देहि दापय स्वाहा. காலபூசனுக்கு 8வது ராசி ஸ்திர ராசி. இந்த கரும்பாம்பு உச்சபெறும் சூட்சும ரகசியம் பெற்ற இந்த விருச்சிக ராசி. இந்த ராசியினாதன் அங்காரகன் செவ்வாய் பகவான். இங்குதான் செவ்வாய் பகவான் ஆட்சி பலமும் கரும்பாம்பும் செம்பாம்பும் உச்சபெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி. பூலோக சுகபோக ரகசியங்களை பெற்றவர்களும் மறைமுக வழியை பெருமணத்தை சம்பாதிக்கும் ரகசியம் காப்பு பெறும் இந்த விருச்சிக ராசி குறித்த மகா வியூகங்கள் என்றே கொள்ளலாம். உங்களுக்கு இன்னும் 72 மணி நேரத்தில் வரும் சுக்கிர பயிற்சி. அவர் 7 என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்த கேந்திரத்துக்கும் 12 என்று சொல்ல ஒரே ஸ்தானத்துக்குரிய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனாதிபதி யோகாதிபதி உச்சம் பெறும் கடக வீட்டில் அமர்ந்து உங்களை திக்கும் முக்காடம் செய்யும் அளவுக்கு வைகாசி 26ஆம் தேதி என்று அழைக்கப்படும் ஜூன் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விருச்சிக மனையில் உள்ள செவ்வாய் பகவானே 7ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். இது அற்புத தனயோகம். மேலும் இந்த 9ஆம் தேதி சுக்கிரபகவானும் குருபகவானும் 12 இடத்துக்கு ஒரு முறைதான் இந்த குருபகவான் 9ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். தனாதிபதி யோகாதிபதி பாக்கியத்தில் உச்சம் பெற்று அவர் ராசிநாதனை பார்ப்பதா உங்களுக்கு முகத்தில் தேஜஸ் கிடைக்க போகுது. கலையுலக மன்னனாக வலம் வரப்போறீங்க. பெண்களால் ஆதரவு பலவழியில் கிடைக்க போகுது. கலை இழந்த நீங்கள் காதல் மன்னராக சூப்பராக ஜோராக வரக்கூடிய காரமே இந்த சுக்கிர பயிற்சி என்ற பயிற்சியும் குருபகவானின் பயிற்சி உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்க போகுது. சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததம்மா விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததம்மா விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். தனயோகம் பதவியோகம் பலவெளியில் நாடுதம்மா. எனக்கு பணயோகம் தனயோகம் பதவியோகம் வருகிறம்மா. சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததுமா என்று நீங்கள் ஆடிப்பாடி சந்தோஷமா வடங்கிலிருந்து பாட்டு பாடும் நேரமே இந்த விருச்சிகத்துக்கு வந்துவிட்டது. சுக்கிரனும் குருவும் குபேர குறியுக பயிற்சி என்றலாம். 12 குடையவன் விரையாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து அந்த தனாதிபதியும் 5 குறை உச்சம் பெற்ற குருநாதனும் சுக்கிரபகவானும் இணைந்து 3ஆம் வீட்டை பார்ப்பதால் முயற்சியால் முன்னேற்றமும் பல வழிகளில் வருமான பெருக்கமும் தனபெருப்பும் பிவிஐபி நட்பு கிடைச்சி இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய நிலையெல்லாம் பல விருச்சிக ராசிக்கு வரப்போகுது. உங்கள் முகத்தில் தேஜஸ் கிடைக்க போது மிகப்பெரிய ராஜ கலைஞனாக வளரக்கூடிய காலமே இன்னும் 25 நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஜூன் 9 முதல் ஜூலை 4க்குள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய சுகபோக கனவுகள் நனவாக போகுது. நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று நீங்கள் துள்ளாத மனத்தோடு துள்ளுவதாக காதல் வசிக்கம் படுவதாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க கேட்டையில் பிறந்து சேட்டையில் செய்தாலும் கோட்டையாள கூடியவராகவும் விசாகத்தில் பிறந்து நாட்டையாளும் மகா பாக்கியோகம் பெற்றவராகவும் அனுசத்தில் பிறந்து புதலியோகத்தை பெறும் அமானுஷிய ஆற்றல் பெற்றவரா வரக்கூடிய ராஜயோகம் பெற்ற விருச்சிக ராசியில் உடுத்த மகா வியூகங்களே உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். 72 மணி நேரத்தில் எழுச்சி பெறும் இந்த சுக்கிர பயிற்சியோடு குருபகவானும் சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் குபேர யோகமும் கோடீஸ்வர யோகமும் கூடி வருகிறது. உன்னை தேடி வருகிறது. குபேர யோகம் தேடி வருகிறது. என்னை நாடி வருகிறது என்னை நாடி வருகிறது. கோடீஸ்வர யோகம் குபேர யோகம் தேடி வருகிறது. என்னை நாடி வருகிறது. கொண்டாட்டமே இனி கொண்டாட்டமே விருச்சிகத்திற்கு இல்லையடி திண்டாட்டமே. கொண்டாட்டமே இனி கொண்டாட்டமே விருச்சிகத்திற்கு இல்லையடி திண்டாட்டமே. கடன் வம்பு வழக்கு எனக்கு ஒளிய போகுது. பொன்னாபரணம் மண்ணாபரணம் குவிய போகுது. கடன் வழக்கு வம்பு எனக்கு குறைய போகுது. பொன்னாபரணம் மண்ணாபரணம் குவிய போகுது. கொண்டாட்டமே எனக்கு கொண்டாட்டமே இனி இல்லை திண்டாட்டமே என்று நீங்கள்
மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக பாட்டு பாடி நவக்கரங்களை துதிக்கி நாட்களாக 25 நாட்களும் எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை பெற போறீங்க பிரியமானவர்களே. குரு பகவானின் அருட்பார்வை ராசியை பார்ப்பதால் முகத்தில் தேஜஸ் கிடைத்து பல வழிகளில் வருமான பர்க்கம் பூமியின் புதைபொருள் யோகம்லாம் கிடைத்து மன்னாதி மன்னராக அவ்வளோ வர போறீங்க. அச்சத்தில் இருந்த நீங்க, எச்சத்தில் மனுஷருக்கு முன்பாக காரி துப்பப்பட்ட நீங்க உச்சத்தில் அமர்ந்து உச்சாணி கொம்பத்தில் அமர்ந்து அச்சம் என்பது மடமையடாம், அஞ்சாமை திராவிடர் உடமையடாம். அச்சம் என்பது மடமையடாம், அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொல்லும் அளவுக்கு 6லும் சாவு 100லும் சாவு சொல்வது போல நீங்கள் எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ, வெக்கப்பட்டீர்களோ, கலங்கடிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாலை மரியாதை ராஜ்யம் வரக்கூடிய நாட்கள் இன்னும் 72 hours என்று சொல்லக்கூடிய 72 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எழுச்சிமயமான உச்சம் பெற்ற இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களை குதூகலத்தை கொடுத்து குபேரனாக மக்கள் போற்றும் மன்னராக மாற்ற போறாங்க. உச்ச குருநாதன் ஜனாதிபதி யோகாதிபதி 3ஆம் வீட்டை முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதா இந்த கால தொலைதூர பயணங்களும் உங்க பயணங்கள் பல வகையில் லாபமும் சிறிய முதலீடு யோகமும் பொன் ஆபரணம் குவியக்கூடிய காலமும் மண் வழியால் உங்களுக்கு ஆதாயம் வரக்கூடிய நேரமும் அதிகரிக்க போகுது. 5ஆம் இடத்தை யோகாதிபதி குரு பகவான் 9ஆம் பார்வையா 5ஆம் வீட்டை பார்த்து 4ல் உள்ள சனி பகவான் மீனத்தில் உறுப்பினை பெரும் தனக்காரனாக வெறும் தன பிரபுகா வரக்கூடிய நேரமே இன்னும் 72 மணி என்றால் அது மிகையாகாது. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து சுப செய்தியும், வெளிநாட்டில் டாலர் வருமானம், லாட்டரி வருமானம் கிடைத்து ஜாக்பாட் அடிக்க போகுது. சிலர் வெளிநாட்டு பெண்களை மனமடிப்பவராக மாறிவிடுவார்கள். அதன் மூலம் ஒரு சீதனமும் பொன்னும் பொருளும் கிடைக்கும். சிலர் வெளிநாட்டிலே செட்டில் ஆகி விடுவார்கள். சிலர் வெளிநாட்டு கரன்சிகளை அள்ளி விளையாடி துள்ளி விளையாது அமானுஷ்யமான ஆற்றல் பெற்றவராய் மாறிவிடுவாங்க. சில உலகத்தை சுற்றி பார்ப்பாங்க, சில உலகத்தை தொழில் செய்து மன்னாதி மன்னராக வரக்கூடிய காரணமே இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து பார்க்கும் முக்கியமான ராஜயோக பயிற்சிகள் என்பார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டம் இன்னும் நீங்கள் யோகம் பெறுதடைய அவசியம். நீங்கள் முடிந்தால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை வஜிஸ்தேஸ்வர் ராஜகுருவாய் வீட்டிருக்கும் இந்த அப்பன் ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை சென்று அவருக்கு முல்லைப்பூ மலர்களால் அர்ச்சித்து கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் பட்டாடை உடித்து லட்டு வச்சு நைவேத்தியம் செய்து குரு பகவானை நினைத்து ஓம் வருஷபத்மஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குருபிர சோதையாத்து என்று நீங்கள் வணங்கி வரும்போது ஆற்றல்கள் பெருகி அமானுஷமான ஆற்றப்பட்ட சக்தி பெற்ற மிகப்பெரிய பெரும் பணக்காரராய் வந்து விடுவீங்க. மேலும் இதே விருச்சிக ராசிக்காரங்க அவசியம் ராகு பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பது ராஜயோகம் அல்லவா. பொதுவாகவே ராகு பகவான் இருக்கிறதை விருந்தடை செய்வார். உங்கள் கும்பமனை குதூகலமான ராஜஸ்தானமான 4ஆம் இடம் வீடு மனை வாகன யோகம் என்பதனால் நீங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேர் போன்ற வாகனத்தை வாங்க போறீங்க. மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போறீங்க. பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ள பேசி கண்டா தனமலர்ந்து சீமானாக விதனையா வாழ்ந்திடுவா இன்னத கேளு பேசுபெரு பட்டாடு அணிகள் சேர்ப்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் வளனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோ முனிபோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த 4 என்று சொல்ல சருத்த கேந்திரத்தில் ராகு பகவான் இருக்கும் போது அந்த இடத்தை விருந்தடைய செய்வார். வீடுமனை விஸ்தாரத்தை பெருக்குவார். வீடுமனை வாகன தோட்டத்தை பெருக்குவார். அட்வான்ஸ் கொடுத்து காம்ப்ளெக்ஸ் வாங்க செய்வார். மிகப்பெரிய புதிய வாகனத்தை வாங்கி லக்ஸரியா வாழ செய்வார். லாட்சி வாங்க செய்வார். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ராகு உங்களை கொடுத்து திக்குமுக்காடவளுக்கு பெருமணத்தை அள்ளி கொடுக்க போகிறார். 10ல் உள்ள கேது பகவான் உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி வீட்டில் இருப்பதனால் உங்களுக்கு
அமானுஷ்யமான ஆற்றலை பெற்றவராக மிகப்பெரிய அரசாங்க வழி ஆதாயம் கிடைத்து மிகப்பெரிய நட்பு படுத்து உங்களுடைய செல்வாக்கு யோகம் பல வழியை குவியோது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிஞ்சால் அவசியம் சுக்கிரபகவான் உங்கள் யோகமாக வெறுத்தடைய வேண்டுமென்றால் கும்பகோணம் அருகில் உள்ள திருக்கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் சுக்கிரபகவான் பிரீத்தி ஸ்தலத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று அவருக்கு 6 எண்ணிக்கையிலான நெய்தீபங்கள் விற்று அவருக்கு வெண்பட்டாடை சாத்தி மொச்சக்கடலை தானம் செய்து சுக்கிரபகவானை நினைத்து ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்களே தேவதே சௌபாகியலட்சுமி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகி ஆரோக்கியம் குரு குரு வசி வசி சுவாஹ என்று நீங்கள் வணங்கி வரும்போது நீங்கள் ஆற்றல் மிகுந்தவரா அதிசயம் இருந்தவரா வாழ போறீங்க. வாழ்க்கையில் வளம் வள போறீங்க. பிரியமானவர்களே, இதே ராகுபகவான் யோக சிறுதலம் என்று அழைக்கும் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ஒரு ராகுபகவான் ஆலயம் இந்த விருச்சிக ராசி கலங்க செவ்வாய்க்கிழமை சென்று ராகு அளவிலேயே ராகுபகவான் தன் இரு மனைவி சந்தோஷமாக காட்சி தரும். நாகவள்ளி ஸ்ரீ நாகக்கண்ணியை காத்து மனம் மகிழ்ந்து இந்த துதியை 72 முறை பாட்டா பாடி வரும்போது எழுச்சியான செல்வாக்கு யோகம் உங்களை தேடி வரும். பாரு சேனடுமாள் முன்னம்பானவர்க்கு முதம் நீயும் போதே நீ நடுவிருக்க புகழ் சித மற்றும் பின்ன நாகத்தினுடன் ஒரு நட்சத்திரம் பாக்கிய பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரஜுபாய் ரஜுபாய் என்று வணங்கி வரும்போது ஆற்றல் பெற்ற சபதனி வாதாடம் திரவைப்பட்டவா மகா சக்தி படைத்தவர வந்து பல விருச்சிக ராசிக்காரங்க மிகப்பெரிய தனயோகம் பணயோகம் செல்வாக்கு யோகம் படுத்து நிதர்சனமாய் வெற்றி வாகை சூடக்கூடிய மன்னராய் வரும் 72 மணி நேரத்தில் வந்து 72 தலைமுறைக்கும் நீங்கள் மிகப்பெரிய மன்னராய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.